எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவார் திருவடிகளை போற்றி. வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தான் அறி குற்றப்படின். தன் மனம் தான் அறிந்த குற்றத்தில் தங்குமானால் வானத்தை போல் உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும்? வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். போலீஸ்காரன் மகள் என்ற திரைப்படம் 1962ஆம் ஆண்டு வந்தது. ஒரு அற்புதமான படம், நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்த படம். அதில் விஸ்வநாத ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய அற்புதமான பாடல் பி.வி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கிறார்கள். அந்த பாடலை பற்றி இன்று நாம் காண்போம். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. என்ன அற்புதமான பாடல் இது! நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. இதுவரை கட்டாயமாக கோபத்தை சுமந்திருக்கும் நாயகி உள்ளூர ஒரு கள்ளச்சிரிப்பை சிறப்பாக உதித்திருப்பார். அது ரொம்பவே இயற்கையாக இருக்கும். அந்த காலத்தில் படம்லாம் அவ்வளோ அற்புதமாக எடுத்தார்கள். குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுதல் ஏனடியோ, எப்படி எழுதியிருக்கார் பாருங்க கண்ணதாசன் அவர்கள். பறக்கும் முந்தானையை எடுத்து அப்படியே கதாநாயகியின் மீது போர்த்தும் இடத்தில் பெண்மையின் கற்பு போற்றப்பட்டிருக்கும். அவ்வளவு சிறப்பாக எடுத்தார்கள் படங்களை அந்த காலத்தில். திருமண நாளில் மனைவி மீது இருப்பவன் நான் தானே, என்னை ஒருமுறை பார்த்து ஓரக்கண்ணாலே சிரிப்பவள் நீதானே. நல்ல ஒரு தாஜாதான், நான் தான் உன்னை மணமுடிக்கப் போகிறவன் என்று உறுதியாக கூறும் நாயகன் அப்பொழுதே திருமணம் முடிந்து விட்டார் போல் நாணி வெட்கி பார்க்கும்போது நாயகியின் கம்பீரம் மறைந்து பெண்மையின் நானும் மிளிரும். அதான் அந்த காலத்து திரைப்படம். அது கதாநாயகிகளாட்டும் கதாநாயகர்களாட்டும் பாடல்களாட்டும் இசைகளாட்டும் கதைகளாட்டும் அவ்வளோ சிறப்பாக நம்ம தேசத்தோட பெருமையை காட்டியதல்லவா. சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்து விடு, உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்து விடு. இதுவரை கோபத்தை கஷ்டப்பட்டு கையாண்ட கதாநாயகி அதை மறந்து கர்வமாக சிரிப்பது அருமையாக இருக்கும். இது அனைத்திற்கும் ஒரு வைர கிரீடமாக அமைந்திருப்பது பி.வி. ஸ்ரீனிவாஸ் அவர்களின் அற்புதமான குழையும் குரல். கவிஞர் யாருக்காக யாரை நினைத்து எழுதினாரோ, ஆனால் அந்த காலகட்டங்களில் விடலைகளின் மனதினை கவர்ந்த பாடல் இந்த பாடல். காதலின் கோபமும் காதலின் கேள்வியும், நிலவையும் காதலியும் சேர்த்து பாடாத கவிஞர்களே இல்லை. காதலன் நேரம் கழித்து வந்து விட்டான், வந்தது மட்டுமில்லாமல் காதலியின் மனதிற்கு விருப்பமில்லாத வகையில் நடந்து கொள்கிறான். காதலிக்கு கோபத்தால் முகம் சிவந்து விடுகிறது. ஆசையாக தொட வந்தவனையும் தவிர்க்கின்றாள். நிலவின் குளிர்ச்சியை உடையவளுக்கு நெருப்பாக எரியும் கோபமும், மலரை போன்ற மென்மையானவள் முள்ளாய் மாறியதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறான். இதையே என்று வளமான கற்பனை உடையதாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அற்புதமாக படைத்திருக்கின்றார். சூழலையும் மனோபாவத்தையும் பொறுத்துதான் காதல் கூட இனிமையாக இருக்கிறோம் என்று அழகாக சுட்டி காட்டுகிறார் கண்ணதாசன் அவர்கள். மத்தியாவதி ராகத்தின் சாயலில் அமைந்ததுதான் இந்த பாடல். ஆனாலும் விஸ்வநாதன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் அதை அழுத்தமாக காட்டியிருக்க மாட்டார்கள். அந்த ராகத்தினை மத்தியமாவதி ராகத்தை நாளெல்லாம் கேட்டுக்கொண்டே நாம் இருக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெயஹிந்த், வந்தே மாதரம்.